பக்கத்துலயா இருக்கா கோமாளி? வந்தா தானே தெரியும். பிச்சைக்காரங்க கோட்டு போடுவாங்கன்னு சொல்லுவாங்களே, உள்நாட்டிலுமா? உங்க ரேஞ்சுக்கு இது ரொம்ப சின்ன வீடு தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இவர் யார் யாருன்னு உங்களுக்குலாம் குழப்பமா இருக்குமே. ஆமா. இவர் ஏன் உங்க வீட்டுக்கு வந்திருக்காருன்னு ஆச்சரியமா இருக்கா? இதுல என்ன ஆச்சரியம்? எங்க ஓவரா பில்டப் பண்ணாம விஷயத்த சொல்லுங்க. இவர் யாருன்னா யாரு? ஐயா வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம் வாங்க. எப்படி இருக்கீங்க? இவங்க தான் பாட்டியா? ஹாய், நைஸ் டு மீட் யூ சார். ஹலோ. அப்பா சரி வாங்க சார், உள்ள போலாம். வாங்க 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 வாங்க. கல்யாணம் வேற எடுக்கணும் அதான். எக்ஸாக்ட்லி. டாடி வந்துட்டாங்க. நீங்க உட்காருங்க டாடி. வாங்க சார். முதலாளி ஒரிஜினல் Quality check. தேக்கு I see. நம்பி வாங்கலாம். வாங்கயா வாங்கயா உட்காருங்கயா வாங்கயா உட்காருங்க. இங்க உட்காருங்க உட்காருங்க. என்னடி இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? செல்வா சார், சார் யாரு? என்ன பேக்ரவுண்டு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். சார், நீங்க வீடை விற்கணும்னு சொன்ன உடனே நான் ஒரு 4-5 பார்ட்டிகிட்ட பேசி பார்த்தேன். யாரும் முன் வரல. நீங்க பெரிய அமௌண்டா கேட்குறீங்க, மொத்தமும் ஒயிட்டா கேட்குறீங்க. அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு இங்கே யாருமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு எங்கள் முதலாளி தான் வாங்க முடியும். அதனால தான் கூப்பிட்டு வந்தேன். ஓ, இவர் தான் உங்க ஓனரா? ஆமா தம்பி. நைஸ். பார்த்தா பஸ்ல மணப்பாறை முறுக்கு விக்கிற மாதிரி தெரியுறாரு. பக்கத்துல முறுக்குலயும் சார், முதலாளி கோவப்படுறாருல, ஒரு ஃப்ளோவா சொல்ல விடுங்க. கிடைச்ச கேள்வி பார்த்தேன். அமைதியா இரு. அப்புறம் ஏதாவது பாயிண்ட் வந்தா பேசிக்கிறேன். நீங்க சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்லுங்க. இவர் தான் முதலாளி. வெளிநாட்டில் கப்பல் கட்டுற கம்பெனி வச்சிருக்காரு. எந்த நாட்டுல? அதானே. சார், நீங்களே சொல்லுங்க சார். மேக் பிரிண்ட் ஆக் புக் ஒயிட் ஒயிட். குவைட்டா? யா ஒயிட் ஒயிட். அம்மா, கோயத்துங்கிறது தான். அதுதான் எங்கள் முதலாளி ஸ்டைலாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. குவைத்துமா? எங்கள் முதலாளி வெளிநாட்டில் கப்பல் கட்டுற கம்பெனி வச்சிருக்க மாதிரி இங்கேயே ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்போ தான் சூர்யா சார் சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. உங்களை ஈஸியாரில் 5-6 ஏக்கர் இருக்காம, அதை வாங்கிக்கிட்டு அப்படியே அசதிக்கு ரெஸ்ட் எடுக்க இந்த வட்டியை வாங்கணும் முடிவு பண்ணிட்டாரு. அதான் கூப்பிட்டு வந்தேன். ஓ சரிங்க. சூர்யா, என்னடா நீ ஏதோ விளையாட்டு சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தா நிஜமாவே ஆட்களை கூட்டிட்டு வந்திருக்க? டாடி டாடி, நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல. நான் தான் சொன்னேன்ல, ஐ அம் சீரியஸ் டாட். என்னடா நீ? அப்பா, இவன் ரொம்ப டூ மச்சா போயிட்டு இருக்கான்ப்பா. பிள்ளைங்க 3 பேர் இருக்கும்போது என்னோட சேர்த்து ப்ராப்பர்ட்டி விக்கிறதுக்கு டிசிஷன் இவன் மட்டும் எப்படிப்பா எடுக்க முடியும்? அப்பா, இவன் பாட்டுக்கு வீட்டை விக்கிறேன், ஈஸியார் இடத்த விக்கிறேன்னு ஒண்ணு வித்துட்டே இருந்தா கடைசியில நம்ம நடுத்தருவுல தான் வந்து நிக்கிறோம். இவனெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா? ஏன், நீ தான் ரொம்ப தைரியமான பொண்ணாச்சே, நீயே கேளு நேரா. அப்பா பாத்தீங்களாப்பா எவ்வளவு நக்கல்னு? டேய் சூர்யா, இத பாரு டாடி. நீ ரொம்ப ஓவரா போற. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ எப்படி முடிவு எடுக்கலாம்? டாடி, எனக்கு வேற வழி தெரியல. என்ன பண்றது? முள்ள முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். டாடி ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் அமைதியா நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க டாடி. ஏமா, உன் தம்பி உங்க அப்பா கிட்ட கோட் வேர்ட்ல பேசுற மாதிரி எனக்கு மட்டும் தான் தோணுதா, உங்களுக்கும் தோணுதாமா? ஐயோ, எனக்கு ஒரு மண்ணும் புரியலங்க. சோ மிஸ்டர் குவைத் ஷிப் ஓனர், வாட் நெக்ஸ்ட்? यकरम मछली को कुल का मात्रा मात्रा मासा त्रुटो. என்ன சொல்றது? ஒண்ணுமே புரியல. ஓகே ஓகே, ஐ வில் டெல் யூ யுவர் லாங்குவேஜ். ஆக்சுவலா அந்த வீட்டை நான் வாங்கலான்னு தான் வந்திருக்கேன். ஓ, உங்களுக்கு ஃபுல் எவ்வளோ, ஆஃப் எவ்வளோ, குவார்டர் எவ்வளோன்னு சொல்லிட்டீங்கன்னா ஐ வில் அரேஞ்ச். அது இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. அது முதலாளி என்ன சொல்ல வர? இல்ல இல்ல பரவாயில்ல, நீங்க உட்கார்ந்தே சொல்லுங்க, பரவாயில்ல. தெளிவா சொல்றேன் கேளுங்க. சின்ன வயசுல எங்க முதலாளி ஒரு சாராய கடையில வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் படிப்படியா முன்னேறி இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. தெய்வீக சிரிப்பா இருக்கு. இந்த குரலையும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. அதனால எந்த ஒரு புது பிசினஸ் பேச ஆரம்பிச்சாலும் மங்களகரமா கோட்ரு ஆஃப் ஃபுல் தான் ஆரம்பிப்பாரு. அது மட்டும் இல்ல, சென்டிமெண்டா அவருக்கு அதுதான் ராசின்னு நினைக்கிறாரு. வேற ஒண்ணு இல்ல, நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா டீல் ஆரம்பிச்சிடலாமா? சார், நீங்க இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் பாத்தீங்களா? அதிகபட்சமா நீங்க என்ன விலைக்கு வாங்குவீங்க? வெல் 40 50. இத பாருங்க, நீங்க இங்கே இருங்க ஒரு நிமிஷம். ஏய் போலாம் வாடி.
क्या என் கூட வான்னு சொல்றேன். मात्रा What? मात्रा मास्टर कुत्रे ஓ ஃபைன். இல்ல எனக்கு புரியல, நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். அம்மா அம்மா ம் அம்மா என்ன? நம்ம பயந்த மாதிரி ஆயிடுச்சுமா. என்னாச்சு? மா ஆமாமா, சூர்யா வீட்டை விக்கிறதுக்கு நிஜமாவே ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கான். வீட்டு பத்திரத்தெல்லாம் கொடுத்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காமா. என்னடி சொல்றீங்க? அம்மா இந்த விஷயத்துல அசால்ட்டா இருக்க வேணான்னு நான் அப்பவே சொன்னேன்லம்மா. இப்ப பாருங்க, அவ வீட்டை வாங்குற ஆளையும் கையோட கூட்டிட்டு வந்திருக்காமா. இப்ப என்னம்மா பண்றது? உங்க அப்பா எங்க? அப்பா கீழேதாம்மா இருக்காரு. ஆனா அவர் இருந்து என்னம்மா யூஸ்? சூர்யா என்ன சொன்னாலும் தலையாட்டுறது மட்டும் தானே அவர் வேலை. மா ப்ளீஸ்மா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. தயவு செஞ்சு அந்த ஆளுங்களை எல்லாம் விரட்டி அனுப்புங்கம்மா. இல்லனா அவன் ஏதாவது வேலை பேசி வீட்டை வித்துருவான் மாட்டக்குன்னு. இவனா? வாடி. அவரோ பாத்தீங்களா எப்படி இருக்கு வீடு? நீ சொன்னா ஓகே தான் தம்பி. அதே வாங்க ஓகேப்பா. ஐயோ ஆண்டி. அதெல்லாம் பரவாயில்ல. யார் நீங்க? நீ ஐ அம் கன்னிஷ் சிங். கன்னிஷ் சிங். சார் பெரிய கப்பல் கம்பெனி ஓனர் மேடம். அதுக்கு அதுக்கு என்ன இப்போ? எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்க? வீடை வாங்குறதுக்கு தான். இப்போயே ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்க ரெடியாக இருக்காரு. அப்படி இல்லைன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஓகே தான். இங்க பாருங்க, நான் உங்க எல்லார் மேலேயும் கொலை வெறியில இருக்கேன். அதனால மரியாதையா சொல்லும் போதே இங்க இருந்து இடத்த காலி பண்ணிட்டு கிளம்புங்க. யா செல்வம், क्या रूम तैयार का मुल्क சேர்ந்தனா ஒழுங்கா விசாரிச்சு கூட மாட்டியா? சாம் த்ரூ காம் அம்மா துளிக்கோ இங்க யாரும் வீடு விற்கிற மாதிரியே தெரியலையா? சாரி சார், கொஞ்சம் இருங்க சார். இவர் பெரிய பார்ட்டி, இவரை விட்டா திரும்ப கிடைக்கிறது கஷ்டம். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் சார். ஏய், நான் இங்க பேசிட்டு இருக்கேன்ல, அங்க என்ன அவங்க கிட்ட தனி ஆவர்த்தனம் பண்ணிட்டு இருக்க? இங்க பாருங்க, நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க எல்லாம் இங்க இருந்தீங்கன்னா உங்க எல்லாரையும் நான் பாட் பாட்டா வித்துருவேன். அம்மா அது மட்டும் இல்லம்மா, நம்மளோட ஈசிஆர் இடத்தையும் அவன் விற்க போறானாமா. விப்பான் விப்பான். என்னங்க இதெல்லாம்? என்ன பேசிட்டு இருக்கான் இவன்? ஐயோ, எனக்கு தெரியல சுந்தரவள்ளி. நானே எவ்வளவு நேரம் அவனை திட்டிட்டு தான் இருந்தேன். சூப்பர் டாட். என்ன டாடி நீங்களும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இத பாருங்க டாடி, இது வரைக்கும் எந்த ஃபண்டும் பில் பாஸ் ஆகவே இல்ல. நிறைய பேருக்கு சேலரி இன்னும் சேரல. அது மட்டும் இல்ல டாட், ஒரு எம்ப்ளாயி இன்னொரு எம்ப்ளாயி கிட்ட போய் நம்ம பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டாடி இப்படியே போச்சுன்னா அப்புறம் யூனியன்காரங்க வருவாங்க, ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்ணலாம்?